friends, welcome back to my channel Recipes Trending. இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஆனியன் சமோசா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்க நம்மளோட ரெசிபிஸ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான்ல ஆல் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ மறக்காம அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் புரியும். இல்லைன்னா உங்களுக்கு ரெசிபி வந்து செய்யும் போது நிறைய டவுட்ஸ் வரும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. ஆனியன் சமோசா செய்யறதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த மைதா மாவு உப்பு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல குக்கிங் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்திக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட்டா இருக்கணும். இப்ப பாருங்க, ஆயில் ஊத்தும் போது அப்படியே சூடா நுர வருதுல. ஸோ இந்த அளவுக்கு ஹீட்டா இருக்கணும். அப்பதான் நமக்கு ஆனியன் சமோசா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ இந்த ஹீட்டான ஆயில் ஊத்துனதுக்கு அப்புறமா இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையில நல்லா இதை பிணைஞ்சுக்கலாம். பிணையும் போது இப்படி நீங்க அழுத்தி பிடிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரணும் ஷேப்பு, அதாவது உதிரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தாதான் நம்ம அந்த மாவுக்கு தேவையான ஆயில் வந்து சேர்த்திருக்கோம்னு அர்த்தம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சில உங்க மாவு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூடான எண்ணெய் நீங்க சேர்த்திக்கலாம். ஸோ இதை செக் பண்ணிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி, நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிணையுமோ அதே போல நல்லா சாஃப்டா இதை பிணைஞ்சுக்கலாம். இப்போ இது போல நல்லா சாஃப்டா நம்ம பிணைஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 5 to 6 டிராப்ஸ் ஆயில் சேர்த்துட்டு இதுல எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது மேல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கணும், காஞ்சி போகக்கூடாது. ஸோ இந்த டோ வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் இது நம்ம ரெஸ்ட்ல விட்டுறலாம். அடுத்து சமோசாக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/4 கப் அளவு சன்ன அவல் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தின்ன பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த அவல் தான் நீங்க இதுக்கு எடுத்துக்கணும். இந்த அவலை நல்லா நம்ம பொடிச்சு விட்டுக்கலாம். இப்ப இதுல 1 கப் ஆனியன் சேர்த்திருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமா 2 ஆனியன்ஸ் பொடி பொடியா கட் பண்ணி அதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள் அதாவது மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மல்லி இலைகள் சிறிதளவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா இதுல வந்து தண்ணீர் சேர்க்கவே கூடாது. இப்போ இதுல எதுக்காக நம்ம அவல் சேர்த்திருக்கோம் அப்படின்னா, இப்போ ஆனியன்ஸ் வந்து நம்ம பொடி பொடியா கட் பண்ணி இதுல மிக்ஸ் பண்ண போறோம் இல்லையா, இந்த ஆனியன்ல இருந்து தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்றதுக்காகவும் சமோசா வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக தான் இந்த அவல் சேர்க்கிறது. இப்போ பப்ஸ்குள்ள இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சமோசா மாவு வந்து பிணைஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்னு. நீங்க இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா கையில எல்லாம் ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். சாஃப்டா இல்ல அப்படின்னா ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா நீங்க பிசைஞ்சீங்க அப்படின்னா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இது போல சாஃப்டா இருக்கும். 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ சமோசா ஷீட் கட் பண்றதுக்காக நான் வந்து ஒரே அளவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாவுகளை இப்படி உருட்டுறேன். ஸோ இதே போல ஒரே அளவா இருக்கிற மாதிரி மாவுகளை உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கு அப்புறமா ஒரே ஈவனான உருண்டை வரணும். அதுக்காக மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல மெஷர்மெண்ட் பண்ணிட்டு இப்ப நான் 4 உருண்டையா இதை பிடிக்க போறேன். பெரிய உருண்டைகளா முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன உருண்டைகளா பிடிக்க கூடாது சமோசாக்கு. ஸோ இது போல 4 உருண்டைகளா நம்ம கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்ல இது போல நம்ம தேய்ச்சிக்கலாம். ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற இடமா நீங்க தேய்ச்சாதான் நீங்க ரொம்ப லேசா பெரிய சைஸ்ல தேய்க்க முடியும். அதே போல உருண்டைகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருந்தாதான் நம்ம சமோசாவோட லேயர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா வரும். சோ அதனால உருண்டைகளை வந்து நான் சொன்ன மாதிரி 4 பாகங்களா மட்டும் நீங்க கட் பண்ணாலே போதும். இது போல ஒரு ஸ்பேஸ் அதிகமா இருக்கிற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு லேசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா லேசா தேய்ச்சுக்கோங்க. ரொம்ப சன்னமா இருக்கணும், மந்தமா இருக்கவே கூடாது. சோ நல்லா இது போல எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசை தவாவை அடுப்புல வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுமே இருக்கிறதுலே லோ ஃப்ளேம்ல அடுப்பை வச்சுக்கோங்க. இப்போ தேய்ச்சி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம தோசைக்கல்ல போட்டு ஹீட் பண்ணி எடுக்கணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா
மினிமம் 3 செகண்ட்ல இருந்து மேக்ஸிமம் 7 செகண்ட்குள்ள இது ரெடி ஆயிரும். சோ இப்ப தோசைக்கல்ல நம்ம போட்டதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 செகண்ட்ல இருந்து 5 செகண்ட்குள்ளேயே நீங்க திருப்பி போடணும். அதே போல 2 சைடுமே 3 செகண்ட்ல இருந்து 5 செகண்டுக்குள்ள இது ரெடி ஆயிரும். சோ அந்த அளவுக்கு தான் இதை நீங்க ஹீட் பண்ணணும். ரொம்ப ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சமோசாவோட மேல இருக்கிற லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். நல்ல கிறிஸ்பினஸா இருக்காது. சோ அதனால 3 செகண்ட்ல இருந்து மேக்ஸிமம் 7 செகண்ட்குள்ள இது ரெடி ஆயிரும். சோ இது போல 2 சைடும் நீங்க போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. சோ இப்ப பாருங்க இது போல நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சோ இப்படிதான் இருக்கணும். ரொம்ப வேக வைக்க கூடாது. சோ இத வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல எல்லாத்தையும் கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற அன்ஈவனா இருக்கிற ஷேப் எல்லாம் கட் பண்ணிட்டு ஒரே ஷேப்பா நம்ம கொண்டு வரணும். சோ 4 கார்னர்லயும் நல்லா நீங்க கட் பண்ணணும். கட் பண்றதுக்கு கரெக்டா மெஷரிங் பண்ணி நீங்க கட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு 10 ஷீட் 12 ஷீட் ஒட்டுக்கா வச்சு உங்களுக்கு கட் பண்ண தெரியும்னா அப்படியும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட நீங்க கட் பண்ணலாம். அது இன்னும் பார்க்கிறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு 4, 5 லேயர் ஒட்டுக்கா வச்சு கட் பண்ண தெரியாது அப்படின்னா ஒவ்வொன்னா எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சோ இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இது மாதிரி ஒவ்வொன்னா எடுத்து நீங்க ஒவ்வொரு கார்னரும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 கார்னரையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சோ இது போல ஸ்கேல் ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட நீங்க வச்சுட்டு கட் பண்ணீங்கன்னா பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கும். ஷேப்பும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வரும். சோ இப்ப இத வந்து பாத்தீங்க அப்படின்னா நானு 2 கட் பண்ணிக்க போறேன். இது ரொம்ப அகலமா இருக்கு. சோ அதனால இத வந்து நம்ம 2 இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். சமோசா ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இத வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சு வேணுங்கிறப்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப வந்து இந்த ஷீட் ரெடி ஆயிருச்சு இல்லையா? இந்த ஷீட்டோட அகலத்துக்கும் நீளத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மத்த ஷீட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மெஷர்மெண்ட்ல இப்ப அது மேலேயே வச்சு நான் கட் பண்ணிக்க போறேன். சோ எல்லாமே ஈவனா இருக்கும். சோ இது போல எல்லாமே ஈவனா இருக்கிற மாதிரி நீங்க ஒரு அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணதெல்லாம் வேஸ்டா இருக்கும் இல்லையா? அந்த சைடு எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா? இப்ப இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இதெல்லாம் வேஸ்ட் கிடையாது. இத தூக்கி வீசிராதீங்க. இத வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிரலாம். சோ இத நான் ஃபைனலா உங்களுக்கு சொல்றேன். இப்போ நமக்கு தேவையான சமோசா ஷீட் எல்லாமே வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். சமோசாவோட கார்னர்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். அந்த மைதா மாவுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியா ஒரு பேஸ்ட் மாதிரி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியா இருக்கணும். தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. சோ இப்ப நம்மளோட சமோசா ஷீட் வந்து ரெடி ஆயிருச்சு. ஒட்டுறதுக்கு மைதா மாவு கம் ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ இது எப்படி நம்ம சமோசா ஷேப்புக்கு பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். நான் வந்து 2 மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமோ அந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சமோசா ஷீட் எடுத்துக்கலாம். அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோல்ட் பண்ணி சென்டர் எது அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இப்ப காட்டுற மாதிரி இதை நீங்க ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா? சோ லெஃப்ட் ஹேண்ட வச்சு நீங்க அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட். நல்லா கோன் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மெத்தட். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெங்காய கலவையை இதுல போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அமுக்கி விட்டுருங்க. மைதா பேஸ்ட் அதை வந்து நல்லா சீல் பண்ணிக்கலாம். நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு பொரிக்கும் போது ஆனியன்ஸ் எல்லாம் வெளியே வராது. உங்களுக்கு எங்கெல்லாம் வெளியே வரும்னு ஒரு பயம் இருக்கும், அங்கெல்லாம் இதை வச்சு நீங்க சீல் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஒரு மெத்தட். பாருங்க ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு. இப்ப அதே போல உங்களோட ஷீட்டை கரெக்டான சென்டர் பகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்க மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே இந்த பேஸ்ட்டை நம்ம போடணும். சோ இப்ப பேஸ்ட் பண்ணிருக்கிற இடத்துல இப்ப நம்ம அதை ஒட்டணும். அவ்வளவுதான். இது வந்து அதை விட உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து செகண்ட் மெத்தட். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப இதுல வந்து தேவையான அளவு ஸ்டஃபிங்ஸ் போட்டுட்டு அதே போல மைதா கலவை இருக்கு இல்லையா? அதை எடுத்து நல்லா சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. சோ நான் சொன்ன மெத்தட்ல எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு இதே போல எல்லா சமோசாவும் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு சமோசாவா இதுல போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர்ல வரணும். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. இப்ப இதே போல நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இதுக்கப்புறமா நம்ம சமோசா ஷீட் கட் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ் ஆச்சு இல்லையா? ஸோ இப்போ அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெயில போட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கிறிஸ்பியா சிப்ஸ் மாதிரி சூப்பரா இருக்கும். இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துட்டு ஹீட்டா இருக்கும்போதே இதுல லேசா காரத்துக்கு மிளகாய் தூள் கூட நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்மளோட சமோசா ரெசிபி இப்ப தயாராயிடுச்சு. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா ஜம்முன்னு இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஃபோல்டிங் டெக்னிக்கை கரெக்டா யூஸ் பண்ணி 2 மெத்தட்ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்குமோ அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இந்த ரெசிபியை வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. இன்னும் சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளோட ரெசிபிஸ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. மேலும் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.